கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக எழுதுகிறார்: உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தீமோத்தேயு ஊழியக்காரராக இருக்கிறார். ஆண்டுடைய பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். திருச்சபையின் தலைவராக இருக்கிற அந்த தீமோத்தேயு ஒரு வாலிபன். எனவே அந்த வாலிபனுக்கு ஆலோசனையாக அவர் எழுதுகிறார்: தீமோத்தேயுவே, நீ ஊழியம் செய்கிறாய், நீ ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாய், மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கிறாய், நல்லது. ஆனால் உன்னை அநேகர் பார்த்து கொண்டிருப்பார்கள். உலகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், நீ இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் என்பதை உலகமும் மற்றவர்களும் உன்னை சுற்றியுள்ளவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு கீழ் உன் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்பாக நீ நல்ல ஒரு மாதிரியாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியிலே வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். நாம் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் அங்கே பவுல் எழுதுகிறார்: நீ விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிருக்க வேண்டும். எவைகளிலெல்லாம் நீ மாதிரியாயிருக்க வேண்டும்? உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய பேச்சுக்களிலே நீ மாதிரியாயிருக்க வேண்டும். பாருங்கள், யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லுகிறார், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பேசுவதிலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். கோபப்படுவதிலே நாம் தாமதமாக இருக்க வேண்டும். கேட்பதிலே நாம் தீவிரமாக இருக்க வேண்டுமாம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதிலே நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். ஆனால் பேசுவதற்கு முன்பாக நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். காரணம், நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். நாம் மற்றவர்கள் முன்பாக நாம் பேசும் பொழுது நாம் ஞானமாய் பேச வேண்டும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கற்பனையிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன? நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாய் மாறிவிடக்கூடாது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்கள் கவனித்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாம் ஞானமாய் பேச அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய நடக்கைகள் கூட மற்றவர்களுக்கு முன்பாக அது சாட்சி உள்ளதா இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பேதுரு அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகிறார்: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பரிசுத்தர். நம்ம அழைத்ததும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனோதானோ என்று சொல்லி இந்த பூமியில வாழ்வதற்காக அவர் நம்மை அழைக்கவில்லை. நம்மை பிரித்தெடுத்ததின் நோக்கம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், என்னை படைத்தவர் அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வாழ்ந்து காட்டும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உங்கள் அன்பு
மாயமற்றதாக இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால், மற்ற இடத்திலே நாம் அன்பு கூறும்போது அந்த அன்பானது மாயமற்றதாக இருக்க வேண்டும். எனவே தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதுமே அன்பை குறித்தே அங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் உண்மையற்ற அன்புள்ளவனாய் இருப்பான் என்று சொன்னார். உண்மையற்ற அன்புள்ளவனாய் இருந்து அவன் தன்னுடைய சரீரத்தையே சுட்டரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும், தன்னுடைய பொருட்களை எல்லாம் அன்னதானம் பண்ணினாலும், எவைகளை செய்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை என்று அவள் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். மெய்யான அன்புள்ளவனாய் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால், அந்த மனிதன் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் அவர் சொல்லுகிறார், மாம்சம் புசிப்பதும் மதுபானம் பண்ணுவதும் மற்ற எவைகளை நான் புசித்தாலும் நான் பேசினாலும் அது மற்ற விசுவாசிகளுக்கு இல்லை என்று சொன்னால், மற்ற என்னுடைய சகோதரனுக்கு அது ஒரு இடரலை உண்டாக்கும் என்று சொன்னால், நான் அவைகளை புசியாதிருப்பேன் என்று சொல்லி அவர் அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே தான் சொல்ல, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லி அங்கே அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அது மற்றவர்களுக்கு இடரலாய் இருந்து விடக்கூடாது. என்னுடைய விசுவாசம் மற்ற சகோதரனையும், என்னோடு பணி செய்கிறவர்கள், என்னோடு பேசுகிறவர்கள், என்னோடு பழகுகிற மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்கு நேராக விசுவாசத்தில் நடத்த வேண்டுமே தவிர, என்னுடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு இடரலாய் இருந்து விடக்கூடாது என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாம் கற்பிலும் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஞானமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் அலசி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனோதானோ என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள், அவ்வளவுதான், நானும் ஏதோ கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. மற்றவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய விசுவாசத்திலே பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய கற்பிலே பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய அன்பிலே பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய ஆவியிலே பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கு அதே ஆலோசனையை தான் ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கிறார். இந்த லெந்து நாட்களை ஆசரித்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு முன் இருக்கிற விசுவாசிகளுக்கு, நம்மோடு பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், வேலை ஸ்தலமானாலும் சரி, படிக்கிற இடங்களானாலும் சரி, நம்முடைய வீட்டின் சுற்றியுள்ள மக்களுக்கானாலும் சரி, நாம் மாதிரிகளாய், கிறிஸ்துவின் மாதிரிகளாய் நாம் வாழ்ந்து காண்பிக்கிறோமா என்பதை இந்த நாளில் நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதுவரையிலும் பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கே மனம் திரும்புவோம். ஆண்டவரே, தீமோத்தேயுவை போல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உமக்கு ஒரு மாதிரிகளாய், ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் மெய்யாகவே உங்களுக்கு உதவி செய்வார். மற்றவர்கள், நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பார்த்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கண்டுகொள்வார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தியோகியாவிலே முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கலாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காரணம், கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலித்தார்கள். கிறிஸ்துவுடைய குணநலன்கள் அவர்களிலே வெளிப்பட்டது. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, உடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறதா? நாம் விசுவாசிகளுக்கு நாம் மாதிரிகளாக இருக்கிறோமா? ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும்.
என்னுடைய வார்த்தையிலே, நடக்கையிலே, அன்பிலே, விசுவாசத்திலே, ஆவியிலே ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் உங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். God bless you.